அன்னைக்கு நான் என் மொபைலை ஸ்க்ரோல் செஞ்சிட்டு இருந்தப்போ ஒரு வைரல் வீடியோவை பார்த்தேன். ஏர்போர்ட்ல அதிக கூட்டம் இருந்துச்சு. ஃப்ளைட் லேட் ஆனதுனால எல்லாரும் கோபத்துல இருந்தாங்க, எரிச்சலோட காணப்பட்டாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு பெண் மட்டும் நிதானமா இருந்தா. அவளுடைய மலர்ச்சியான முகம் அவள் அந்த கூட்டத்துல தனியா காட்டுச்சு. சில்லறை இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு அந்நியரோட காஃபிக்கு பணம் கொடுத்தா. சோர்வா காணப்பட்ட ஒரு ஊழியர்கிட்ட அன்பா பேசினா. ஒரு பத்திரிகையாளர் அவகிட்ட போய், இந்த குழப்பமான சமயத்திலையும் எப்படி உங்களால இவ்வளவு அமைதியாவும் உற்சாகமாகவும் இருக்க முடியுதுன்னு கேட்டாரு. அதுக்கு அவ எளிமையா பதிலளிச்சா, நான் அமைதியா இருக்கிறேன். இன்று யாரிடமிருந்தும் எதையும் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அவ சொன்ன பதில் என் மனசுல ஆழமா பதிஞ்சது. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். நம்ம மனசுல சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி வழிஞ்சதுன்னா நாம மற்றவங்க சந்தோஷத்தை பறிக்க மாட்டோம். மகிழ்ச்சியா இருக்கிறவங்க மற்றவங்களை ஊக்குவிக்கிறாங்க. ஏன்னா அவங்க உள்ளத்துல மகிழ்ச்சி பொங்கி வழியுது. வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்றவங்க அடுத்தவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை பயணத்துல அவங்க பாதுகாப்பா இருக்கிறாங்க. நம்பிக்கையுள்ளவங்க கூட இருக்கிறவங்கள உயர்த்துறாங்க. அடுத்தவங்க வளர்ச்சி இவங்கள ஒன்றும் செய்யாது. ஆனா தோல்வி அடைஞ்சவங்க அவங்க அடுத்தவங்களை கீழே இழுக்கிறாங்க. இதிலிருந்து நமக்கு தெரியறது என்னன்னா, இதயம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குது. உங்கள் இதயம் அன்பினால் நிரம்பட்டும். கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.